படங்களுடைய ஹிட் பாடல்கள் எல்லாம் புது படங்களை எடுத்து பயன்படுத்துறது அப்படின்றது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல லோகேஷ் கனகராஜ், வெங்கட் பிரபு, ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோர் இதை செஞ்சிருக்காங்க. இயக்குனர் தியாகராஜன் இயக்கி தயாரிச்சு பிரசாந்தோட நடிப்புல கடந்த 2011 ஆண்டு வெளிவந்திருந்த திரைப்படம் தான் மம்மட்டியான். இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல இடம்பெற்றிருந்த டைட்டில் ட்ராக்கான மலையூரு நாட்டாம அப்படின்ற பாடல் பெரிய அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்திருந்துச்சு. இந்த பாடலானது சமீபத்துல கூட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல மம்மட்டியான் பாடல் பயன்படுத்தி இருந்தாங்க. அதுவுமே இந்த பாடல் அந்த இடத்துல ஒலிக்கும் பொழுதெல்லாம் திரையரங்கமே அதிர்ந்துருச்சு. இந்த நிலையில தான் சமீபத்திய பேட்டி ஒன்றுல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இடம்பெற்றிருந்த மம்மட்டியான் பாடலுக்கு நீங்க காசு கேட்கலையா அப்படின்னு சொல்லி தியாகராஜன் கிட்ட தொகுப்பாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் அளிச்சிருந்த தியாகராஜன் அவர்கள் மம்மட்டியான் பட பாடலை பயன்படுத்தியதுக்காக அவங்க அனுமதி எல்லாம் எதுவும் வாங்கல. பலருமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னு அவங்க மேல இதுக்காக வழக்கு போடுங்க, இல்லனா பணம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாடல் மறுபடியுமே ஹிட் ஆனதுக்கு நான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தாரு.